தேய்ந்த டயர்கள் என்று சுயமலிங்கத்தினுடைய ஒரு கவிதையை இங்க வாசிக்க விரும்புறேன் நான். நீங்க ஒரு பெரிய நகரம், நகரத்துக்குள்ளார நீங்க இருக்கக்கூடிய அந்த கூலி வேலை செய்யக்கூடிய மக்களுடைய குடியிருப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. வைகை கரையோரத்தில் பிளாட்ஃபார்ம்ல ஒரு மரத்துக்கு கீழே அல்லது சின்ன தடுப்புகளுக்குள்ளார அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திருப்பீங்க. இந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிய சொற்கள்ல தான் சுயமலிங்கம் எழுதியிருப்பாரு. தேய்ந்த டயர்கள்னு தலைப்பு. கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த போயிட்ரி. பட்டணத்துல நாங்க நடு சென்டர்ல இருக்கிறோம். பட்டணத்துல நாங்க நடு சென்டர்ல இருக்கிறோம். எங்களை சுத்தி எல்லாம் பெரிய பெரிய கடைகள் தான். டவுன்ல நாங்க இருக்கிற இடம் முக்கியமான நகைக்கடை பஜார். ஒரு சுவத்துல 2 ஆணி அடிச்சு ஒரு சாக்கு தொங்க விடுவோம். எங்க கால் மாட்டுல தண்ணி குழா இருக்கு. எங்க கால் மாட்டிலே இருக்கு, எங்கேயும் போக வேண்டியதில்லை, பைப். எங்க தலைமாட்டில் கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங் கரிப்படம் இருக்கு. அப்படி வசதியா கால் மாட்டில் பைப்பு, தலைமாட்டில் டாய்லெட். விடிய விடிய தெருவிளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எல்லாம் கரண்ட் பிரச்சனை எல்லாம் மூடி நீங்க அமர்த்தி போட்டுருவீங்க நீங்க வீடுகளில். எங்களுக்கு கரண்ட் எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆள் நடமாட்டம் எப்பவும் ஜேன்னு இருக்கும். பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. திருட்டு பயமும் கிடையாது. ஏதாவது இருந்தா தானே எடுத்துருவான். தேஞ்ச டயர் சும்மா ஓசியில கிடைக்குது. ரோட்டுல அடுப்பு கூட்டி சோறாக்குறோம். மழை ஊத்துன்னு ஊத்துனாலும் வெயில் கொளுத்துனாலும் சரி, சோத்து பாட்டுக்கு கவலையே கிடையாது. இப்படி முடிக்கிற அந்த கவிதையை. இவ்வளவு சௌகரியம் வேற எங்க கிடைக்கும்? நாங்க டவுன்ல நடு சென்டர்ல இருக்கிறோம். நீங்க ஒரு வளர்ந்த நகரத்துல இந்த வளர்ச்சியினுடைய பிரமிப்பை பத்தி எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, இந்த உயர்ந்த கட்டடங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, இங்க இருக்கக்கூடிய சௌகரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, இந்த நகரத்தை இயக்குகிற தன்னுடைய உடல் உழைப்பை செலுத்துகிற நபர்களுடைய வாழ் நிலையை, அந்த இருட்டு பகுதியை கவனப்படுத்துகிற அந்த இதயம் தான் நவீன கதையினுடைய இதயம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன்.